வெல்கம் டு சிங்கிள் பாட்டில். இப்ப பிக் பாஸ் வீட்ல புதுசா ஒரு காதல் ஒன்று போயிட்டு இருக்கு. சாண்ட்ரா விஜய் பருவம் மாறிய தருணம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையானு சொல்லிட்டு தெளிவா பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஃப்ஜே அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஏன்னா இவர் மோஸ்ட்லி அதிகமா மார்க் பண்ணுவார் எல்லாரையும். அது மட்டும் இல்லாம ஆதிரையும் இவரும் ஒரு லவ் மூட்ல இருந்தாங்க சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அந்த காரணத்தினால என்னமோ தெரியல நிறைய பேருக்கு இவரை சுத்தமா பிடிக்கல. சோ இதெல்லாம் விடுங்க. இப்ப எஃப்ஜே புதுசா யாராச்சும் லவ் பண்றான்னு கேட்டீங்கன்னா வியானாவை லவ் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இவர் லவ் பண்ண கட்டியும் ஆப்போசிட்ல இருக்கிற ஆள் லவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு கிளிப்பை போடுறேன், நீங்க அதை பார்த்துட்டு உங்க முடிவு எடுங்க. சொல்றேனே, நான் உங்ககிட்ட எப்பயோ சொல்லிட்டேன். உனக்கா பேசணும்னு தோணுச்சுன்னா பேசு. ஏன்டா இந்த கிளிப்பை பார்க்கல எனக்கு என்ன தோணுச்சுன்னா வியானா இன்ட்ரெஸ்டா இருக்காங்க எஃப்ஜே மேல. சோ அதை எஃப்ஜே புரிஞ்சுக்கிட்டு உனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட நீ பேசு அப்படின்னு எஃப்ஜேவும் சொல்றாரு. சோ நீங்க இங்க தான் நல்லா புரிஞ்சுக்கணும், வியானா லவ் கண்டென்ட் பண்ண போறாங்களா இல்ல உண்மையிலே லவ் பண்ண போறாங்களா. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வியானா யாரு கூட தனியா உட்காந்து பேச மாட்டாங்க. அதாவது பாய்ஸ் கூட அதிகமா தனியா உட்காந்து பேச மாட்டாங்க. ஆனா இப்ப எஃப்ஜே கூப்பிட்டுருக்காங்க போல பேசுறதுக்காக. எஃப்ஜே கொஞ்சம் முக்கியமான வேலை இருந்ததுனால வியானாவே நேரா போய் பேசியிருக்காங்க. வந்துட்டேன். இது ட்ரேஸ்லாம் உள்ள வைக்கணும், இதை மட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுவேன். வா, நான் வரக்கூடாதுன்னு சொன்னா வர வேணாம்னு சொன்னா நீயே நிக்கிற. இந்த மாதிரி சில வீடியோஸ் நான் பார்க்கல எனக்கு இவங்க லவ் பண்ற மாதிரி ஃபீலிங் இருக்கு. ஸோ இதனால நான் யாரும் தப்புன்னு சொல்ல, யாரும் தப்பா போர்ட்ரேட் பண்ணல. இந்த ஒரு விஷயம் நடக்குதுன்னு நான் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஸோ என் பாயிண்ட் ஆஃப்ல இவங்க லவ் பண்ற மாதிரி தெரிஞ்சிருக்கலாம், உங்க பாயிண்ட் ஆஃப்ல இவங்க லவ் பண்ணாத மாதிரி கூட தெரிஞ்சிருக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா மேபி இவங்க லவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா போக போக தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. வர வர நம்ம கானா வினோத்துக்கு என்ன ஆச்சுன்னே தெரிய மாட்டேங்குது. நல்லா பாட்டு பாடுறாரு, நல்லா காமெடி பண்றாரு, சூப்பரா பாயிண்ட் வைக்கிறாருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அவரை பத்தி நல்லதா சொல்லிட்டு போனா குறுக்கு இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு சொல்ற மாதிரி இவரு சேனத்துக்கு ஒரு மாதிரி மாறிடுறாரு. உங்களுக்கு புரியல? அதாவது நம்ம ரம்யாஜி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, அதுக்கு பின்னாடி ரெண்டு நம்ம கானா வினோத் பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா அவர் எப்படி பார்க்கறாரு தான் மேட்டர். அதாவது இதுவரையும் டான்ஸே பார்த்ததே இல்லாத மாதிரி ஒரு பார்வையில பாப்பாரு பாருங்க, அங்க நிக்கிறாரு அவரு.